சைக்ளோப்ஸ் தீவிலிருந்து தப்பிய ஒடிசியஸ் காற்றுத் தேவனான ஏயோலஸின் மிதக்கும் தீவிற்குச் சென்றான். ஏயோலஸ் ஒடிசியஸிற்கு ஒரு விசேஷமான பையைக் கொடுத்தார். அதற்குள் ஆபத்தான அனைத்து காற்றுகளையும் அடைத்து வைத்திருந்தார். மேற்கு காற்றை மட்டும் வெளியே விட்டு அது அவர்களை இதாகாவிற்கு அழைத்துச் செல்லட்டும் என்றார். 10 நாட்கள் அவர்கள் இதாகாவின் கரையை நெருங்கினர். ஊரின் விளக்குகள் கூடத் தெரிந்தன. ஆனால் ஒடிசியஸ் களைப்பால் உறங்கியபோது அவனது வீரர்கள் நிச்சயமாக இந்தப் பைக்குள் தங்கம்தான் இருக்கும் என்று நினைத்து அதனைத் திறந்தனர். அத்தனை காற்றுகளும் ஆவேசமாக வெளியேறின. ஒரு மாபெரும் புயல் அவர்களை மீண்டும் ஏயோலஸிடமே கொண்டு சேர்த்தது. ஆனால் அவர், தேவர்களால் சபிக்கப்பட்டு உனக்கு இனி உதவ முடியாது என்று துரத்திவிட்டார். அதற்குப் பிறகு அவர்கள் மனிதர்களை உண்ணும் லெஸ்ட்ரிகோனியர்கள் நாட்டிற்குச் சென்றனர். அங்கே அரக்கர்கள் மலையிலிருந்து கற்களை எறிந்து ஒடிசியஸின் மற்ற அனைத்து கப்பல்களையும் மூழ்கடித்தனர். ஒடிசியஸின் ஒரு கப்பல் மட்டுமே தப்பியது. இறுதியாக அவர்கள் ஏயேயா தீவை அடைந்தனர். அங்கே சூரியனின் மகளான மகா மாயாவி சிரேஸ் வாழ்ந்தாள். ஒடிசியஸின் வீரர்கள் அவளது மாளிகைக்குச் சென்றபோது அவள் அவர்களுக்கு மதுவையும் உணவையும் கொடுத்து தனது மந்திரக் கோலால் அவர்களை பன்றி உருவமாக மாற்றினாள். ஒடிசியஸ் தனது வீரர்களை மீட்கச் சென்றான். வழியில் ஹெர்மிஸ் தேவன் தோன்றி சிரேஸின் மந்திரங்களுக்கு பலியாகாமல் இருக்க மோலி என்ற ஒரு அபூர்வ மூலிகையைக் கொடுத்தார். ஒடிசியஸ் மூலிகையை உண்டு சிரேஸின் மதுவை பருகினான். அவரது உருவம் மாறாததைக் கண்டு பயந்த சிரேஸ் அவரது காலடியில் விழுந்து மன்னிப்புக் கேட்டாள். சிரேஸ் வீரர்களை மீண்டும் மனிதர்களாக்கினாள். 1 ஆண்டு காலம் ஒடிசியஸ் அவளது மாளிகையில் தங்கியிருந்தான். அவன் புறப்படத் தயாரான போது சிரேஸ் ஒரு முக்கியமான அறிவுரை கூறினாள். ஒடிசியஸ், நீ இதாகா செல்ல வேண்டுமானால் முதலில் பாதாள உலகிற்கு சென்று இறந்த தீர்க்கதரிசி டைரிசியஸை சந்திக்க வேண்டும். அவரே உனக்கு வழிகாட்டுவார். உறக்கத்திலும் மரணத்திலும் மறைந்திருந்த ரகசியங்களைத் தேடி ஒடிசியஸ் தனது பயணத்தைத் தொடங்கினான்.